ஏப்ரல் 2க்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் சனியோட சேர போகிறார். பொதுவாகவே ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலோ இல்லை செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ போராட்டகளமான வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்லுவோம். போராடணும், வாழ்க்கை முழுவதும் இல்லை, வாழ்க்கையே போராட்டம் தான். செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமும் இருக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் பாவிகள், ஆனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற கதையா பல பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப போராடி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் இவெல்லாம் தேரவே மாட்டான், இவெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சும் போது நம்மளாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும். சனி என்பது வெடி சத்தம், சனி செவ்வாய் வெடி. இப்போ நிறைய இப்போ பார்த்தா பயங்கரமா வெடிகுண்டுலாம் இப்போ 25க்கு மேலதான் போர் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான, இப்போ இந்தியாவில் இருக்கவங்கலாம் நம்மலாம் உண்மையில நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னா பயங்கரமான வெடி சத்தம். ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்போ பாத்தீங்கன்னா அவரை அமெரிக்கர்களே வெறுப்புல எப்படா அந்த ஆள் சீட்டை காலி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை அமெரிக்கர்களே இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டு வருகிறது, பலர் வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நாளாக இந்த போர் இப்போது ஓயாது. ஏப்ரல் 2க்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் போர் கடுமையாக இருக்கும் தான் சொல்லணும். நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் மிக பலமாக இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு அரசர், அந்த அரச ஜாதகம் நல்லா இருந்தாதான் நம்ம மக்கள் நாம நல்லா இருப்போம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, சனி, ராகு இந்த 4 கிரகத்தோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான மரணம் விழும். அதாவது ஒரு 1-2 அப்படி வராது, அதாவது கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கிரக சேர்க்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உழுதுன்னா சாவு 100, 200, 500, 1000 கொத்து கொத்தாக. அகசியர் நாடு இதை படிச்சிருப்பேன், மக்கள் இங்கே கொத்து கொத்தாக மாண்டு போவார்கள்னு. அனைவருக்கும் வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமாக வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி கிரக சேர்க்கை. அது என்ன விசேஷமான கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் சனியும். இப்போ செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கும்பம் வீட்டில் ராகுவோட இருக்காரு. இப்போ ஏப்ரல் 2க்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் சனியோட சேர போறார். பொதுவாகவே ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலோ இல்லை செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ போராட்டகளமான வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லுவோம். போராடணும், வாழ்க்கை முழுவதும் இல்லை, வாழ்க்கையே போராட்டம் தான். செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஆனால் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமும் இருக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் பாவிகள், ஆனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற கதையா பல பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப போராடி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் இவெல்லாம் தேரவே மாட்டான், இவெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சும் போது நம்மளாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா போர் எப்போ தொடங்குச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25க்கு மேலே தான் தொடங்குச்சு. ஏன் பிப்ரவரி 25 மேலே தொடங்குச்சுன்னு நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மகரம் வீட்டில் இருந்த செவ்வாய் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் வீட்டில இருந்து கும்பம் வீட்டுக்கு 25க்கு மேலதான் அங்க போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துட்டாங்க. இப்போ குரு பார்த்தீங்கன்னா திருகோணத்துல 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது குருவுக்கு பார்வை தெரியும், 5, 7, 9. அப்போ குரு மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். எப்போ செவ்வாயும் ராகுவையும் கும்ப வீடு சனி வீட்டை பார்க்கிறார். பொதுவா பாத்தீங்கன்னா சனி அப்படின்னா மக்கள் கூட்டம்னு பொருள். இப்போ சனி அப்படின்னா பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில். சனிக்கு நம்ம சொல்லிட்டே போலாம், சனி செவ்வாய் சிப்பாய்கள், இப்ப போராளிகள், இப்போ யுத்த காலத்துல இருக்காங்களா போராளிகள், அவங்கள சொல்லலாம். சனி என்பது வெடி சத்தம், சனி செவ்வாய் வெடி.
இப்போ நிறைய இப்போ பார்த்தா பயங்கரமா வெடிகுண்டுலாம் இப்போ 25க்கு மேலதான் போர் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான இப்போ இந்தியாவில் இருக்கவங்கலாம் நம்மலாம் ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னா பயங்கரமான வெடி சத்தம். இப்போ பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது சமசப்த பார்வை, இப்ப 5 கிரகங்களுடைய தொடர்பு உங்களுக்கு வந்துடும். எப்படி குரு மிதுனத்திலிருந்து செவ்வாயும் ராகுவையும் பார்க்கிறாரு, ராகு சமசப்த பார்வையாக கேதுவை பார்க்கிறார். ஆச்சா, அதுக்கப்புறமா ஏப்ரல் 2க்கு மேல பாத்தீங்கன்னா கும்பம் வீட்டிலிருந்து செவ்வாய் 45 நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து இடப்பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் நகருவர். அப்போ மீனத்துல தான் இப்போ சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ ஏப்ரல் 2 பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த பிளானட் வந்து போய் மீனத்துல போய் சேர போகுது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சனி செவ்வாய் மிகப்பெரிய இப்போ நடந்துகிட்டு இருக்கு போர் இன்னும் கடுமையாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போ காலையில நான் பார்த்த நியூஸ், குவைத்தோட கப்பல் துபாய் துறைமுகத்துல நின்று கொண்டிருந்த குவைத் கப்பலை ஈரான் தகர்த்தது. பயங்கர ஒரு எப்படி சொல்றது, அடிச்சு க்ரூட் ஆயில், அதான் எண்ணெய் கப்பல், பயங்கர ஃபயர், டோட்டல் ஃபயர். அதே போல பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்போ தரை வழியாக தாக்குதல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 900 கிலோ வெடிகுண்டை வந்து ஈரான்ல போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இன்னொன்னு கொடுமை, இப்ப நேற்று பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழர் குவைத்துல 36 வயசு, சுமார் 15 வருஷமா குவைத்ல எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்தவர் இறந்து போய்விட்டார். இந்த போரின் காரணமாக, அங்க அணுகுண்டு வீசப்பட்டதன் காரணமாக. இதுவரைக்கும் சுமார் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் 8 பேர் இந்த போரால இறந்து போயிருக்காங்க. அப்போ பிப்ரவரி 25க்கு மேலதான் செவ்வாயும் ராகுவும் சேரும் போது, அதாவது நமக்கு தெரியும் என்னன்னா குரு இருக்கும் இடத்தையும் இப்போ ஒரு பாவி இருந்தார்னா அங்க சமப்படுத்துவார், அவரை புனிதப்படுத்துவார். அதே மாதிரி அவருக்கு பார்வையும் உண்டு, பார்வைக்கும் பலம் உண்டு. என்ன கேட்டா பார்வைக்கு தான் மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அப்போ 9ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து செவ்வாயும் ராகுவும் பார்க்கிறாரு. சனி வீட்டில் உட்கார்ந்த உடனே அங்க யுத்தகலம் தொடங்குது. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மேஷத்துல தான் ஈரான் அந்த பகுதி வரக்கூடிய பகுதியா இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்ப பாத்தீங்கன்னா அவரை அமெரிக்கர்களே வெறுப்புல எப்படா அந்த ஆள் சீட்டை காலி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை அமெரிக்கர்களே இட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டு வருகிறது, பலர் வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நாளாக இந்த போர் இப்போது ஓயாது. ஏப்ரல் 2க்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் போர் கடுமையாக இருக்கும் தான் சொல்லணும். ஆனா லாக்டவுன் வராது, பெரும்பாலும் லாக்டவுன் வராது. ஆனால் கேஸ், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இருக்கும். அதே வேளையில நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய ஒரு முன்பதிவுல சொல்லியிருப்பேன், 2026ஆம் ஆண்டு நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசியிருப்பேன். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருவதற்கான சூழல் ஏற்படும், ஆனால் போர் வராது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன். இப்போ ஏப்ரல் 2க்கு மேல ஒரு சலசலப்பு ஏற்படலாம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூழ்வதற்கான சலசலப்புகள் ஏற்படலாம், பரபரப்பா இருக்கும். ஆனா போர் மூளாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப்போட ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு இப்போ தசாபுத்தியா இருக்கட்டும், அவருடைய கிரக அமைப்புகளா இருக்கட்டும் போர் செய்ய வைக்கும். அவரால் போர் செய்யாம இருக்க முடியாது. ஆனா நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் மிக பலமாக இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு அரசர். அந்த அரச ஜாதகம் நல்லா இருந்தாதான் நம்ம மக்கள் வந்து நாம நல்லா இருப்போம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு, ஒரு எப்படி சொல்றது, என்ன ஆகும், இப்போ ஒருவேளை தடைப்பட்டுருமா, நமக்கு கிடைக்குமா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி கேஸ் தட்டுப்பாடா தான் இருக்கு. என்னதான் நம்ம கையிருப்பு ஒரு 10 நாளுக்கு நம்ம வந்து ஸ்டாக்கேஜ்ல நம்ம வச்சிருக்கோம். இந்தியா அதுக்கான வேலைகள்லாம் பார்த்து முன்கூட்டியே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்காக நம்ம கவலைப்படாம இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு நாம 38,000 டன் நினைக்கிறேன் குரூட் ஆயில், கச்சா எண்ணெய ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கொடுத்து உதவி பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்க பயங்கர தட்டுப்பாடு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 7 நாள்ல 4 நாள் தான் வேலை.
3 நாள் வந்து ஹாலிடே விட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே பயங்கரமான பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு. கச்சா எண்ணெய் வந்து அங்கே கிடைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாலலாம் பயங்கரமா பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, பயங்கரமா ஏறி போச்சு. அதனால ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் டிராவல் பண்ணுறதுலாம் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் மணிலா இப்போ இந்தியாவிலேருந்து பக்கத்தில் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு, கூட்டம் கூட்டமா அப்படியே ஆட்டோலாம் நிக்கிறத பார்த்துருப்பீங்க, வண்டியெல்லாம் நிக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி பெங்களூர்லாம் பார்த்தா இந்த வணிக கேஸ் கிடைக்காம, கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காம ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவர் கடன் வாங்கியிருக்காரு, கந்து வட்டிக்கு வாங்கியிருக்காரு. அப்போ பணம் கொடுக்கணும், டெய்லி ஹோட்டல் ரன் ஆகணும், சிலிண்டர் கிடைக்கல, அதனால ஹோட்டல் ரன் பண்ண முடியல. அதனால வேற வழி தெரியாம அவர் சூசைட்லாம் பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே, உங்க வீட்டு பக்கத்துலேயே இப்போ இந்தியாவில் நம்ம பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பரோட்டா 15 ரூபாய். இப்போ இந்த மாதிரி போர் வந்த பிறகு, கமர்ஷியல் சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு ஆன பிறகு பரோட்டாவோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. 20 ரூபாய் 5 ரூபாய் எழுதிறாங்க. தண்ணி பிளாஸ்டிக் சொல்லியிருப்பேன், கச்சா எண்ணெய் தான் மூலப்பொருள்னு. தண்ணி பாட்டில் 10 ரூபா இருந்தது 15 ரூபா, 15 ரூபா இருந்தது 20 ரூபா. சாதாரண ஹோட்டல்ல 15 ரூபா பரோட்டா 20 ரூபா. ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அங்க 100 ரூபாய் 200 ரூபாய் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப விலைவாசி ஒரு பக்கம் பயங்கரமா ஏறும். ஏப்ரல் 2க்கு மேல மே மாசம்லாம் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏறும், வேற வழியே இல்லை. ஏன்னா ஈரான் இப்போ $2 மில்லியன் கொடுத்துதான் ஹோர்மூஸ் அந்த வழித்தடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, சனி, ராகு இந்த 4 கிரகத்தோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான மரணம் விழும். அதாவது ஒரு 1-2 அப்படி வராது. அதாவது கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கிரக சேர்க்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உழுதுன்னா சாவு 100, 200, 500, 1000 கொத்து கொத்தாக. நான் அகசியர் நாடியில படிச்சிருப்பேன், மக்கள் இங்கே கொத்து கொத்தாக மாண்டு போவார்கள்னு. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இது இயற்கையோட இது ஒரு நிகழ்வு. இப்போ மனிதனுக்கு இறைவனோ இயற்கையோ பிரபஞ்சமோ பேரண்டமோ தன் இயற்கையோடைய வலிமையை, இறை சக்தியோட வலிமையை காட்டணும்னு முடிவு செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாம் பொருள் ஈட்டுவதில், பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோளா இருக்கிறான். அப்போ ஒண்ணுமே இல்லை, உன் வாழ்க்கையே ஒண்ணுமே கிடையாது, ஒரு நிமிஷம் நினைச்சானா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அங்க இஸ்ரேல் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டிடங்கள்லாம் கண்ணாபினான்னு தகர்க்கப்படுகிறது. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க ஈரான் தோத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மண்டிடாத குறையாக அவருக்கு மிகுந்த சேதாரம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் உடதா இல்ல, அவரு ஒரு வழி ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டா நீங்க, நானு, உலக மக்கள் எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஆள்கிட்ட கோடி கோடியா பல ஆயிரம் பல லட்சம் கோடி வச்சிருக்கிறான். அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மள மாதிரி சராசரியான மனிதர்களுக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை நமது பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஜாதகம் பலமில்லாத பட்சத்துல போரு, அங்க நடக்கிற போரு இங்கேயும் தொடுக்கப்படலாம். என்னடா இது, எப்படா சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லை என்றால், நம்ம வீட்டுக்கு மேல பிளைட் பறந்து போகுதுல்ல, அது என்ன ஆகும், நம்ம வீட்டுல வந்து கிராஷ் ஆகும். நம்ம வீட்டுல நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் இயற்கையா நடக்கணும் அப்படின்னா நடந்துரும். நான் மக்களுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கெல்லாம் தயாராயிடுங்க. அதாவது நாம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேஸை தான் அதிகமாக பயன்படுத்துறோங்க. இப்போ குக்கிராமங்கள்ல கூட கேஸை பயன்படுத்துறாங்க. எல்லாரும் கேஸுக்கு மாறிட்டாங்க. விறகெல்லாம் அவ்வளோதான், அது வந்து ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க. இப்போ என்னன்னா எல்லாரும் எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறிடுங்க. பெஸ்ட் எலக்ட்ரிக் தான் நமக்கு வந்து இப்போ கை கொடுக்கும். ஒரு காஃபி போடுறதுக்கோ எல்லாரும் மென்டல் ப்ரிப்பரேஷனோட எல்லாரும் வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. அதே போல தேவையில்லாமல் எரிவாயுவை வீணாக்காதீர்கள். குறிப்பாக கேஸை வீணாக்காதீங்க. ஏன்னா எப்படி கிடைக்கும்னு தெரியல. அதே போல டீசலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், இப்போ பேட்டரி கார் பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தேவையில்லாத பயணத்தை குறைச்சிருங்க. தேவையில்லாம வண்டி 2 வீலரா இருந்தாலும் தேவையில்லாம எடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் எரிவாயுவை சிக்கனப்படுத்துங்கள். எலக்ட்ரிக்கு மாறிடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா உலக போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்ப நடந்தது? 1914, 1914ஆம் ஆண்டு. அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிரக சேர்க்கை தான். செவ்வாய், ராகு, குரு, சனி. அதாவது பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா மீனத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்த பிறகு செவ்வாய்
குருவை பார்ப்பார். எங்க 4ஆம் பார்வையாக செவ்வாய் குருவை பார்ப்பார். குரு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். எல்லாம் இன்டர் கனெக்டட். ராகு சமசப்த பார்வையாக கேதுவை பார்ப்பார். கேது சமசப்த பார்வையாக ராகுவை பார்ப்பார். அப்போ எல்லாம் கன்ஜங்ஷன் கனெக்டட் ஆயிடுச்சு. இத மாதிரி 1914 ஆண்டு தான் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் ஏற்பட்டது. அப்பதான் முதல் உலக போர் நடைபெற்றது. இதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 2-3 மாசத்துக்கு திருமணங்கள் தள்ளி போடப்படலாம், இல்ல திருமண டேட்ஸை தள்ளி வச்சுக்கலாம். ஆகஸ்டுக்கு மேலதான் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆகஸ்ட் வரைக்குமே ஏப்ரல் 2க்கு பிறகு மேலும் பரபரப்பாகும். இதனால ஸ்கூல் ஜூன் மாசம் திறக்கிற ஃபர்ஸ்ட் வீக் திறக்க வேண்டிய ஸ்கூல்லாம் கொஞ்சம் தள்ளி போடப்படலாம். அதாவது 3rd வீக் திறக்கப்படலாம். இப்போ இந்த வளைகுடா நாடுகளில் நடக்கிற போரால பார்த்தீங்கன்னா யூரியா கிடைக்கல, விவசாயிகளுக்கு உரம் போடணும், எல்லாமே சொல்லியிருப்பேன். கச்சா எண்ணெயிலிருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பல ப்ராடக்ட்ஸ். கச்சா எண்ணெய் இல்லைன்னா நம்ம லைஃப் வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு மெழுகுவத்தி கூட நீங்க வீட்டில் யூஸ் பண்ற மெழுகுவத்தி கூட கச்சா எண்ணெயிலிருந்து தான் வருதா நீங்க நம்ப முடியுமா? மது உற்பத்திக்கு பாத்தீங்கன்னா மூலாதார பொருள் கிடைக்கல, தட்டுப்பாடா இருக்குங்கிறாங்க. அதுவுமே எங்க இருந்து வருதுன்னா பேஸ் க்ரூட் ஆயில். அப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மது பிரியர்களுக்கு விலை ஏற்றப்படலாம், தட்டுப்பாடு ஏற்படும் சொல்லியிருப்பேன். இப்போ நானே பார்த்தா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், என்னுடைய நண்பர்கள் என் கூட படித்த சகாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பஹ்ரைன், குவைத்து, சவுதி அரேபியா, கல்ஃப் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பல பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரால் பலருக்கு அங்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும். சரி, வேலை வாய்ப்பு அங்கே போயிடுச்சு. இப்போ உடனே இந்தியாவில் அவங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இஎம்ஐ வாங்கி வச்சிருப்பாங்க பெரிய லெவலில். அந்த நம்பி உடனே இந்தியாவுக்கு வந்தோன்னா அதே சம்பளத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருமா? அப்போ நான் முன்னாடியே பேசியிருப்பேன், பொருளாதாரம் பயங்கரமா அடி வாங்குவோம். இந்தியாவுக்கே பொருளாதாரம் மிகப்பெரிய இழப்பீடை ஏற்படுத்தும். இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அந்த 175 பள்ளி குழந்தைகளை, ஒரு 175 எல்லாம் குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க நம்ம ஸ்கூல்ல ஏவுகணை அணுகுண்டை வீசி கொன்றார்கள் பாருங்க. மிக கொடூரமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லுவேன். மிக கொடூரமான. அந்த குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? அகஸ்திய நாடையில சொன்ன மாதிரியே மனிதர்கள், மானிடர்கள் கொத்து கொத்தாய் மாழ்வர், நிக்காது. எது எப்படியோ இந்த போர் கூடுமான வரை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும். அப்போதான் நாம இங்க நிம்மதியா தூங்க முடியும். எவனுக்கோ வந்தது, எங்கேயோ நடக்குது அப்படின்னு நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. அங்கு நடைபெறுவது சொல்ல முடியாது, நமக்கும் நடைபெறலாம். அதனால் நாம் பிரார்த்தனை செய்வோம், இந்த போர் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று. இந்த போரிலிருந்து மனிதனுக்கு இயற்கை இறைவன் உணர்த்துவது என்னவென்றால், பணத்தாசை, பொருளாசை, பெண்ணாசை பித்து பிடித்து திரிஞ்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லடா மானிடா அப்படின்னு சொல்லாம சொல்றார். நான் நினைச்சேன்னா உன் வாழ்க்கை ஒரு சொடக்குல முடிச்சிருவேன் அப்படின்னு இயற்கை இறைவன் நமக்கு காமிக்கிறார் போல இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும். நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம், தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக